நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இந்த உறவுகள் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை இந்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி. நாளைய நற்செய்தியை அடிப்படையாக வைத்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த நாளைய நற்செய்தி மிகவும் வித்தியாசமானது. புரிந்து கொள்வது ஒரு அளவுக்கு கஷ்டம். நானே கஷ்டப்பட்டேன், இன்னும் கஷ்டப்படுவேன் என்று கூட சொல்லலாம். ஏன்னா அது உருவகத்தில் சொல்லப்பட்டதா இல்லை உயர்ந்த ஒரு ஞானத்தில் சொல்லப்பட்டதா என்பது ஒரு விவாதத்துக்குரியது. இயேசு சொல்லுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. தமிழ் விவிலியத்தில் இதை எழுதியவர்கள் இப்படியும் எழுதுகிறார்கள், உண்மைக்கும் வாழ்வுக்கும் வழி நானே என்று மொழிபெயர்க்கலாம். அப்போ அந்த மொழிபெயர்ப்பில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது தெளிவு. நான் தான் வழி என்று சொல்வது வேறு, நானே வழி என்று சொல்வது வேறு, என் வழியாக வாருங்கள் என்று சொல்வது வேறு. அப்போ இயேசு எதை வச்சு சொன்னார் என்பதுதான் கேள்வி. உண்மையும் நானே, வாழ்வும் நானே, வழியும் நானே. அதாவது நான் சிறுவிட சொல்வது பயணமும் நானே, பயணியும் நானே. இது ஒரு உயர்ந்த என்று சொல்வாவிட்டாலும் ஓரளவுக்கு ஞானத்தில் வளர்ந்தவர்கள் சொல்வார்கள், பயணமும் நானே, பயணியும் நானே, பயணத்தின் நோக்கமும் நானே. ரெண்டல்ல. இந்த ரெண்டல்ல என்பதை இயேசு பின்னர் சொல்லுகின்றார், என்னை அறிந்திருந்தால் என் தந்தையை அறிந்திருப்பீர்கள். இந்த விவிலியத்தில் அடிக்கடி இந்த தந்தை என்று சொல்லி வருகின்றது. இதை வைத்துக்கொண்டு சிலர் ஃபாதர், காட் த ஃபாதர், காட் இஸ் அ ஃபாதர், கடவுள் ஒரு தந்தை என்று சொல்வது உண்டு. என்னை பொறுத்தமல்ல, இயேசு கடவுளை தந்தை என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு சாதாரண தந்தையாக சொல்லவில்லை, ஒரு அன்புறவை வளர்ப்பதற்காக சொன்னார். ஏனென்று சொன்னால், இயேசுடைய காலத்தில் பழைய ஏற்பாட்டில் யாவே என்று கடவுளுக்கு ஒரு பேர் சொல்லி அந்த யாவே மிகவும் ஒட்ட வைத்து விட்டார். மிகவும் விண்ணகத்தில் இருப்பவர். அதை மாற்றி, இல்லை அவர் விண்ணகத்தில் இல்லை உங்களுள் இருக்கிறார் என்று சொல்வதற்காக, உங்களுக்கு கிட்டே இருக்கிறார் என்று சொல்வதற்காக, ஒரு அண்மையில் உள்ள உறவு வளர்க்க வேண்டும் என்று அதற்காக தந்தை என்ற சொல்லை ஒரு உஜுவகமாக பயன்படுத்தினார். கடவுள் தந்தை என்று அவர் சொல்ல இல்லை, ஒரு உஜுவகமாக. அப்போ தந்தையும் நானும் ஒன்றே, என்னை அறிந்தால் தந்தை அறிந்திருப்பீர்கள். ஏன்? அந்த தந்தை என்னுள் இருக்கிறார். என்னை அறிந்தால், என்னை நீங்கள் புரிந்து கொண்டால் தந்தையையும் அறிவீர்கள், தந்தையையும் புரிவீர்கள். ஏனென்றால் அந்த தந்தை, அந்த கடவுள் என்னுள் இருக்கிறார். அருமையான வசனம். அப்போ நான் இயேசுவை தேடும் பொழுது, இயேசு என்ற வரலாற்று இயேசு மட்டுமல்ல, அதுக்கு அப்பால் சென்று கிறிஸ்து என்ற பெயரை சொல்லி ஒரு கடவுளை தேடுகிறேன். அதே நற்செய்தியில் பின்பு சொன்னார், பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்று இயேசு சொன்னார். நான் தந்தையிடம் போகிறேன் என்று சொன்னோட பிலிப்பு சொன்னார், அப்போ தந்தை எங்களுக்கு காட்டும். சரியான கேள்வி. நான் தந்தையிடம் போகிறேன் என்று சொன்னால் ஒரு முறையான கேள்வி, தந்தை யாருன்னு சொல்லுங்க, நீ போகிற இடமே எங்களுக்கு தெரியாது, அதுக்கு மேலே தந்தையிடம் போகிறேன்னு சொன்னால். அதுக்கு பதிலாக இயேசு சொன்னார், இவ்வளவு காலமும் 3 ஆண்டுகளாக உங்களோடு நான் இருந்தும் என்னை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா, புரிந்து கொள்ளவில்லையா? நான் இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்தேன். அண்மையில் என்னுடைய நண்பர் ஒருவர் கனடாவில் இருந்து, அவர் ஒரு தேடலில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதர். ஆழமாக தேடுகிறார், பரவலாக தேடுகிறார்.
ஒரு அருமையான நண்பன், ஒரு ஆன்மீக நண்பன். அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டு கேட்குறார், ஜேசியார். நல்ல கேள்வி. கத்தோலிக்க மக்கள் கோவிலுக்கு போகிறார்கள், பல பக்திகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள், பல ஆராதனைகளை செய்கிறார்கள், எல்லாம் சரி. ஜேசியார் என்று எப்படியாவது கேட்டார்களா? அதனை பின்பு கேட்குறாரு, நீ போகிற இடமே எங்களுக்கு தெரியாது, வேறு தந்தையிடம் போகிறேன்னு சொல்லுவீங்களே, அப்போ தந்தையை காட்டும். அதுக்குத்தான் சொன்னார், இவ்வளவு காலம் 3 ஆண்டுகள் உங்களோடு நான் இருந்து கொண்டு உங்களுக்கு நான் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டு வந்தும் உங்களுக்கு இன்னும் புரியவில்லையா? சரியான கேள்வி. பின்பு இயேசு சொன்னார், நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? முதல் சொன்ன அதே வரியை வேறு விதத்தில் சொல்கிறார். நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும், தந்தை உடன் அல்ல, தந்தையினுள். ஆகவே நான் வேறு, தந்தை வேறு அல்ல. இது கிளைப்பாடு, இது கிடையாது. ஆகவே தந்தை மகன் என்று பிரிப்பது தவறு. எஸ் சொல்கிறார். ஒரு உருவமாக சொன்னதை நீங்கள் பிரித்து வைக்கிறீங்க. என்னை அறிந்தால் தந்தை அறிவீர்கள், என்னை அறிந்தால் என்னுள் இருக்கும் கடவுளை அறிவீர்கள். நான் வேறு, என்னுள் இருக்கும் கடவுள் வேறு அல்ல, இரண்டல்ல. அதுதான் எதிர்கிளைப்பாடற்ற நிலை. இந்த பகுதியை முடிக்கும் பொழுது இயேசு சொல்லுகின்றார், நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இப்போ நாங்கள் ஒரு விடயத்தை நன்காக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து வேறு, கிறிஸ்தவ சமயம் வேறு. அதிர்ச்சியா? கிறிஸ்தவ சமயம் விசேஷகம் 3ஆம் நூற்றாண்டின் பிற்பாடு ஒரு அமைப்பாக வளர்ந்து ஒரு நிறுவனமாக மாறி அந்த நிறுவனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவை இழந்து விட்டார்கள். அதனால் தான் இந்த என் வழியாக அன்றி நீங்கள் முளைய முடியாது என்று சொன்ன வசனத்தை அவர்கள் வேறு விதமாக விளங்கப்படுத்தினார்கள். அதாவது திருச்சபையின் மூலமாகத்தான் நீ மீட்பு பெறலாம், திருச்சபைக்கு வெளியால் இருந்து மீட்பு பெற முடியாது. இதை நாங்கள் பல வருடங்களாக சொல்லி வந்தோம், படிப்பித்தோம், கற்றுக் கொடுத்தோம், நாங்களும் கடைப்பிடித்தோம். அது கிறிஸ்தவ சமயத்தில் சேர்ந்த, அதாவது கிறிஸ்தவ சமயத்துக்குள் தான் உனக்கு மீட்புண்டு, ஆவினை கிறிஸ்தவ சமயத்தில் சேர வேண்டும். அது கிறிஸ்து அப்படி சொல்லே இல்லை. நானே வழி என்று கிறிஸ்து சொன்ன பொழுது திரு அவைதான் வழி என்று சொல்ல இல்லை. நானே வழி என்றால் என்ன? நான் யார்? கிறிஸ்து யார்? அதான் கிறிஸ்து அன்பே உருவானவர். அன்பை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் நற்செய்தியில். நிறைய அன்பே உருவானவர். அவை என் வழியாக அன்று இல்லாமல் நீ வர முடியாது என்று சொன்னால் அதுக்கு உண்மையான விளக்கம், அன்பு வழி நின்று தான் நீ மீட்பு பெறலாமே ஒழிய வேறு மெய்யல் இறையல் எல்லாம் வேலை. அப்போ ஏன் இந்த இறையியல் மெய்யல் எல்லாம் திருவையில் வந்ததுன்னு சொன்னால் 13, 14, 15, 16ஆம் நூற்றாண்டுகளில் மிடில் ஏஜஸ் திருவை தன்னுடைய இந்த அருமையான நற்செய்தியை, பொருள் பொதிந்த நற்செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்ல அவர்கள் கிரேக்க தத்துவத்தை, கிரேக்க ஃபிலாசபியை பயன்படுத்தினார். அங்குதான் நாங்கள் இந்த இருகிளைப்பாட்டிலும் சிக்கிக்கொண்டோம். அங்குதான் தத்துவ ரீதியாக இறையில படைத்தோம். ஆகவே கடவுளை வேறு எங்கேயோ கொண்டே வச்சிட்டோம். என்னுள் இருக்கும் கடவுளை தூரத்தில் கொண்டது, பழையபடி யாவேக்கு போயிட்டோம். இதனால்தான் எங்களுடைய கடந்த கால திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அடிக்கடி சொன்னார், நற்செய்திக்கு வாருங்கள். சரி, உங்களோட இறையல் நல்லது, உங்களோட மெய்யல் நல்லது, அதற்கு மேலாக நற்செய்திக்கு வாருங்கள். அந்த நற்செய்தி தான் எங்களுக்கு ஒரு ஆதாரம், ஒரு ஃபவுண்டேஷன்.
அந்த நற்செய்தி தான் எங்களுக்கு முக்கியமானது. அதனால் இறையியல் வேண்டாம் மெய்யியல் வேண்டாம் என்று நான் சொல்ல இல்லை. அந்த இறையியல் மெய்யில் சிக்கி கொண்டு கிறிஸ்துவை புரியாமல் இருக்கிறோம். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் திருச்சபையின் இந்த அமைப்பின் அந்த திருச்சபையின் நிறுவனத்தின் ஊடாகத்தான் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள் என்று நாங்கள் சொல்வதில்லை. 2வது வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு ஒரு மிக தெளிவு எங்களுக்கு வந்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்து வழியாக என்று சொல்லும் பொழுது அன்பு வழியாக என்று அர்த்தம். அந்த அன்பின் வழியாகத்தான் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள், அது உண்மை. இருகளை பாடற்ற ஒரு நிலையால் தான் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள், அதுவும் உண்மை. பொய்யான உன்னை களைந்து உண்மையான நீ யார் என்று காணும் பொழுது நீ விடுதலை அடைவாய். த ட்ரூத் ஷால் மேக் யூ ஃப்ரீ. உண்மையான நீ யார் என்று நீ புரிந்து கொள்ளும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது நீ விடுதலை பெறுவாய். நற்செய்தியில் இருக்கு. யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். இதுதான் கிறிஸ்துவுடைய முக்கியமான செய்தி. இந்த யோவான் எழுதிய நற்செய்தியை படிக்கும் பொழுது ஏனைய 3 நற்செய்திகளிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது. எப்படி வேறுபட்டது என்று சொன்னால், எங்களுடைய விவிலியத்தை நன்றாக படித்து ஆய்வு செய்து எங்களுக்கு சொல்லி தந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது என்னென்றால், இந்த 4வது நற்செய்தியை எழுதியவர்கள் ஒருவர் அல்ல, பலராக இருக்கலாம், தெரியாது. ஞானிகள், மிஸ்டிக்ஸ். ஆகவே ஞான வழி நின்று தான் அவர் எழுதுகிறார்கள். அதனால தான் இப்படி கொடுத்த வசனங்கள் சாதாரண மக்களை குழப்புவதுண்டு. வழியும் நானே, வாழ்வும் நானே, உண்மையும் நானே, என் வழியாய் என்று நீ வர முடியாது, தந்தை என்னுள்ளும் நான் தந்தையினுள்ளும் இருக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா? இப்படி கொடுத்த வசனங்கள் ஒரு ஞானத்திலிருந்து தோன்றியதை ஒழிய இறையியல் மெய்யியலிருந்து தோன்றவில்லை. ஆகவே அதை அணுகும் பொழுது, அந்த யோவான் எழுதிய நற்செய்தியை அணுகும் பொழுது இதை நாங்கள் அந்த பின்னணியை புரிந்து கொள்வது அவசியம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தவறாகத்தான் புரிந்து கொள்வோம். இந்த இடத்தில் நான் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். திருச்சபை, ஒரு நிறுவனமான திருச்சபை சில காலங்களில் அந்த காலங்களால் கட்டுண்டு, அந்த காலத்தினுடைய வரலாற்றினால் கட்டுண்டு, அந்த காலத்தின் தேவைகளால் கட்டுண்டு சில செய்திகளை சொல்லிய பொழுது அவை அந்த நேரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணமாக, ஜஸ்ட் வார், நியாயமான போர். போர் 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 பிறகு நியாயம் என்று வாதிட முடியாது. மக்களை கொலை செய்வதும் மக்களுடைய உடைமைகளை அழிப்பதும் அந்த மக்களுக்கு இடையூறுகள் கொண்டு வருவதும் தவறு. அவை இன்றைக்கு அமெரிக்கா ஈரானை அழிக்க முற்படுவது தவறு. அதை நற்செய்தியை வைத்து நியாயப்படுத்தக்கூடாது. டொனால்ட் ட்ரம்பும் சரி, அவருடைய உபதலைவராகிய ஜேடி வேன்ஸும் சரி தவறாக புரிந்து கொண்டார். தவறாக புரிந்து கொண்டு அந்த தவறான செய்தியை மக்களுக்கு சொல்கிறார்கள். இது நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். இதை பல மக்கள் கேட்கிறார்கள். ஒன்றை ஆராய்ந்து பார்க்காமல் கேட்கும் மக்கள் அவர் சொல்வது சரி போல இருக்கிறது என்று வாதிட வழி உண்டு. அதனால்தான் எங்களுடைய இன்றைய திருத்தந்தை லியோ 14ஆம் லியோ துணிவோடு, அசாதாரணமான துணிவோடு டொனால்ட் ட்ரம்பை பேர் சொல்லாமல் நேரடியாக அவர் பிழை என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். விசேஷமாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னை ஒரு கிறிஸ்துவாக சித்தரித்து, ஒரு இயேசுவாக சித்தரித்து, நான் நற்செய்தியை தான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லும் பொழுது அதை எதிர்த்து இந்த ஒரே ஒரு சமயத் தலைவன் போப் லியோ, இன்று எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ. அதனால் இவர்கள் 2 பேரிடையே ஒரு மோதல் ஏற்பட்டு விட்டது. அந்த மோதலை உருவாக்கியது ஊடகங்கள். ஊடகங்களுக்கு இப்படிப்பட்ட செய்திகள் அவசியம் தேவை, சென்சேஷனல்.
ஆகவே இப்படி நடந்த உடனே இவர் 2 பேருக்கும் போட்டி, 2 பேருக்கும் டிபேட், 2 பேரும் ஒருவர் தாக்குறாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் செய்தியை சொல்லி மக்களை குழப்புறார். 14ஆம் லியோ உங்களை திருத்தந்தை தெளிவாக சொன்னார், நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, நான் ஒரு மேய்ப்பன், பாஸ்டர். என் மக்களுடைய எனக்கு அக்கறை உண்டு. இயேசு சொன்ன செய்தியைத்தான் நான் சொல்வேன் ஒழிய வேறு எந்த செய்தியையும் நான் சொல்லவில்லை. என்ன செய்தி? அமைதி, பீஸ், சமாதானம். அந்த சமாதானத்துக்காகத்தான் நான் குரல் கொடுக்கின்றனே ஒழிய அதனால் போருக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதை ஒழிய நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கவில்லை. ஆனால் உன்னை நீ கிறிஸ்துவாக காட்டும் பொழுது, உன்னை நீ இயேசுவாக காட்டும் பொழுது அதை நான் விமர்சிக்கத்தான் வேண்டும். காரணம், இயேசு கூட அப்படி விமர்சித்தார். இயேசு ஒரு நற்செய்தியை சொல்லி போட்டு போயிருக்கலாம், அவர் அப்படி செய்யலை. சமூக சீர்திருத்தத்தையும் சமய சீர்திருத்தத்தையும் இயேசு விரும்பினார், அது தேவை என்று சொன்னார். அதனால்தான் தான் பிறந்து வளர்ந்த யூத சமூகத்தையும் சமயத்தையும் அதற்கு அப்பால் சென்று மேவி மிகவும் கடுமையாக விமர்சித்தார். அதனால தான் அவரை எதிர்த்தார்கள். அதே பாணியில் தான் இன்றைய திருத்தந்தை போப் லியோ தி 14th 14ஆம் லியோ அவர்கள் செய்கிறார்கள் ஒழிய மற்றும்படி ஒரு அரசியல்வாதியாக அவர் பேசவும் இல்லை, பேசப்போவதும் இல்லை. அவர் ஒரு மேய்ப்பனாக, சென்ற வாரம் நான் மேய்ப்பனை பற்றி சொல்லியிருந்தேன், ஒரு மேய்ப்பனாக, மக்களுடைய அக்கறை கொண்டவராக, அது எந்த மக்களாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்க மக்களாக இருக்க வேண்டுமென்று இல்லை, கிறிஸ்தவ மக்கள் இல்லை, மனித குலம் அவர்களுக்காக. ஏன், நான் ஒரு பொது ஆள், ஒரு பாஸ்டர், மேய்ப்பன். நான் வத்திக்கான் சங்கத்து ஒரு ஜனாதிபதி அல்ல, அதுக்கு அப்பால் சென்று என்ற செய்தி உண்டு. அது இயேசுவின் செய்தி. இதை இன்றைக்கு பலர் தவறாக புரிந்து கொண்டு அவர் அரசியலில் ஈடுபடுகிறார். நானே கேள்விப்பட்டிருக்கிறேன், இதற்காக இந்த திருத்தந்தை அரசியலில் அவர் அரசியலில் ஈடுபடவில்லை. அரசியல் என்றால் என்ன? மக்கள். அந்த மக்களுக்காக நான் குரல் கொடுக்கின்றேனே இல்லையே, ஒரு கட்சிக்காகவோ ஒரு நாட்டுக்காகவோ ஒரு நாட்டினுடைய என்ன சொல்கிறது ஆதிக்கத்துக்காகவோ நான் குரல் கொடுக்கிறேன். அது நான் ஒரு பொலிட்டீஷியன், நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, தெளிவாக சொல்லி. ஆகவே இன்றைய திருத்தந்தை இப்படியெல்லாம் பேசும் பொழுது, துணிவாக பேசும் பொழுது, இதற்கு முன்னிருந்த திருத்தந்தைகள் பேசியிருக்கிறார்கள். போப் பிரான்சிஸ் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் போரை. பேசாமல் பேசுவது கடமை. இறைவாக்கினர் ப்ராஃபட்ஸ் அது திருச்சபையில் தோன்றியிருக்கிறார்கள், எப்பொழுதும் தோன்றுவார்கள், இனியும் தோன்றுவார்கள். இத்தோடு இந்த உரையை சிந்தனையை நிறுத்தி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.